திருச்சி மாநகர மாவட்ட பொருளாளர் முரளி. நீட் தேர்வு அதில் நடந்த முறைகேடுகள், சிபிஎஸ்இ தேர்வு அதில் நடந்த அனைத்து தேர்வுகளிலும் இதுவரை 754 முறை மோடி ஆட்சி காலத்தில் முறைகேடுகள் நடக்கப்பட்டு வினாத்தாள்கள் கசியப்பட்டு உண்மையாக உழைத்த மாணவர்களின் தேர்வு நிச்சயம் கேள்விக்குறியாகிவிட்டது. அதை கண்டிக்கும் வகையில் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தும் போது அவர்களை கொல்லும் நோக்கில் அவர்களை அடித்த மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். அதை எதிர்த்த மாணவர்களுக்கு துணையாக நின்ற பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் கொல்லும் நோக்கில் கடுமையாக தாக்கிய உள்துறை அமைச்சர் அவரின் கீழ் வரும் போலீசாரை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நீட் தேர்வுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுல ரொம்ப மோசமா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தென்னாட்டு மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொஸ்டின் பேப்பரை காசுக்கு விற்கிறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல யாருன்னு பார்த்தா எல்லாம் பிஜேபி காரங்க தான். வட மாநிலத்தில் ஆளும் பிஜேபி காரங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்யறாங்க. சோ வட மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாரும் பாஸ் பண்றாங்க. அவங்க மார்க் 100 மார்க்குக்கு படிக்க வேண்டியதுக்கு 100 மார்க் படிச்சு பரிச்சை எழுதுறாங்க. நம்ம பிள்ளைங்க 100 மார்க்கு படிக்கணும்னா புத்தகத்தையே படிச்சுட்டு போய் 90 மார்க் வாங்கினா கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதனால ரொம்ப பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மாணாக்கர்கள் தான். இத உண்மையா கண்டிக்க வேண்டியது தென் மாநிலம், அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு. ஏன்னா நம்ம மாணவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ல தமிழ்நாடு கம்மியாகிட்டே வருது, யூபிஎஸ்சி கம்மியாகிட்டே வருது. எந்த தேர்வு எடுத்தாலும் இதுக்கு உண்மையான காரணம் அங்க இருக்கவனுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பரை கையில கொடுத்து அவனை மட்டும் பாஸ் பண்ண வச்சு அவனை மட்டும் வேலைக்கு அனுப்புறாங்க. நீங்க பேங்க் போய் பாருங்க, ரயில்வே போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் வடநாட்டுக்காரன் தான் இருக்கான். அவங்க உண்மையா படிச்சு வராங்களாங்கிறது சந்தேகம், யாருக்கு தெரியும். ஆனா தப்பு நடக்கிறது பூரா வடநாட்டுக்காரன் தான். அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல தென் மாநிலம் டோட்டலா வஞ்சிக்கப்படுது. இத வன்மையா ராகுல் காந்தியின் வழியில் நின்று திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கண்டிக்கிறது. அதுக்காக என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு அதை கண்டிச்சு உண்மையா இந்த ஆர்ப்பாட்டம் மாணாக்கர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துற ஆர்ப்பாட்டம். அவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மட்டுமே பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவங்கள போய் பார்க்க போனாரு. ஆனா அதுக்குள்ளார அவங்கள போட்டு அடிச்சு துணை ராணுவத்தினரையும் சேர்த்துக்கிட்டு மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீசாரும் மிருகத்தனமா அவங்கள தாக்கி இன்னைக்கு ஒரு அசிங்கமான சூழ்நிலைய கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. இப்ப இந்த போராட்டம் டெல்லியில மட்டும் இல்லாம இந்தியா பூரா பரவிட்டு இருக்கு. இதுக்கு முதற் காரணம் நம்ம பிரதமர் மோடி, அவர் தலைமையிலான அரசு. இதுக்காக திருச்சி மாநகர மாவட்டத்துல மெழுகுவர்த்தி ஏந்தி அதை வன்மையா கண்டிச்சு போராட்டம் நடத்தணும்.